பருவ வயசுல ஒரு இளைஞர் மேல காதல் கொண்டிருக்காங்க இங்க ஒரு இளம் பெண். ஆனா 18 வயசாகி ஒரு மெச்சூரிட்டி வந்ததும் காதலனை விட இன்னொரு நபர் பெஸ்ட்னு அவங்களுக்கு தோணிருக்கு. இதனால ஏற்பட்ட காதல் கசமுசா கத்தி குத்துல முடிஞ்ச கதை இது. போலீஸ் பந்தோபஸ்தோடு அழைத்துச் செல்லப்படும் இந்த இளம்பெண்தான் காதலை மறக்க முடியாமல் தவித்த முன்னாள் காதலனுக்கு கத்திக்குத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தவர். இவரின் பெயர் சுபஸ்ரீ. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகேயுள்ள பள்ளத்தோட்டம் பகுதியை சேர்ந்தவர். சென்ற 2022ஆம் ஆண்டு சுபஸ்ரீயும் கவுந்தம்பாடியை சேர்ந்த தருண்குமார் என்கிற இளைஞரும் உருகி காதலித்திருக்கிறார்கள். இருவரும் ஊட்டிக்கு சென்று திருமணம் செய்து கொள்ளலாம் என திட்டமிட்டு 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரவோடு இரவாக வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகியுள்ளனர். ஆனால் அந்த சமயத்தில் சுபஸ்ரீ வெறும் 17 வயதை மட்டுமே பூர்த்தி செய்திருந்த காரணத்தால் அவருடைய தந்தை தனது மகளை தருண்குமார் கடத்தி சென்று விட்டதாக போலீசில் புகார் அளித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து காதலர் தினத்தன்று திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டிருந்த ஜோடி புறாக்களை வலைவிரித்து பிடித்த போலீஸ் தருண்குமாரிடம் இருந்து இளம்பெண்ணை பத்திரமாக மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இன்றி 18 வயதை கூட நிரம்பாத சிறுமியை ஆசை வார்த்தை கூறி மயக்கிய குற்றத்திற்காக தருண்குமார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். மகளின் ஜோடி புறா மீண்டும் சிறையில் இருந்து பறந்து வருவதற்குள் நல்ல வரன் தேடி திருமணம் முடித்துவிட திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன்படி அந்த இளம்பெண் 18 வயது நிரம்பியதும் அவருக்கு கெட்டி மேளம் கொட்டி அச்சதை தூவி திருமணம் செய்து வைத்துள்ளனர். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பிறகு தருண்குமார் அந்த இளம்பெண் வீடு இருக்கும் திசையில் கூட தலை வைத்து படுக்க மாட்டார் என அனைவரும் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் தருண்குமாரின் காதல் அவர்கள் நினைத்ததை விட மிக ஆழமானதாக இருந்திருக்கிறது. வேறு ஒருவருக்கு திருமணமான பெண்ணிடம், நான் உன்னை இப்பொழுதும் உண்மையாக காதலிக்கிறேன், நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என கண்ணீர் எமோஜியோடு எக்கச்சக்கமான மெசேஜ்களை தட்டிவிட்டு இருக்கிறார். காதலன் என்னதான் இன்பாக்ஸில் அழுது உருண்டு புரண்டாலும் அதையெல்லாம் நம்புவதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் சுபஸ்ரீ தயாராக இல்லை. தருண்குமாரின் கான்டாக்டை பிளாக் செய்து பப்பி லவ் சாப்டரையும் க்ளோஸ் செய்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து நவீன தேவதாசாக சுற்றித் திரிந்த தருண்குமார் அந்த இளம்பெண் குடியிருக்கும் வீட்டிற்கு சென்று தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுமாறு மன்றாடி இருக்கிறார். ஒரு கட்டத்தில் சிறை சென்று திரும்பிய பிறகும் முன்னாள் காதலனுக்கு உலக யதார்த்தம் புரியவில்லை என்பதை உணர்ந்த சுபஸ்ரீ அவருக்கு தக்க பாடம் எடுக்க முடிவு செய்திருக்கிறார். அதன் காரணமாக அவரின் உறவினரான 19 வயது கல்லூரி மாணவனை கூட்டுக்கு சேர்த்து தருண்குமாரை மிரட்ட திட்டம் போட்டிருக்கிறார். சம்பவம் நடந்த அன்று சுபஸ்ரீ எதிர்பார்த்தது போலவே தருண்குமாரும் தன்னுடைய காதல்தான் உசந்தது என்பதை நிரூபிக்க ஓல்டு மெமரிஸ்களோடு ஓடி வந்திருக்கிறார். அப்போது சுபஸ்ரீக்கும் தருண்குமாருக்கும் கடுமையான காதல் யுத்தமே நடந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த சுபஸ்ரீ, உனக்கெல்லாம் சொன்னா புரியாது என மறைத்து வைத்திருந்த கத்தியை வெளியே எடுத்து தருண்குமாரின் தலையில் கீறி அவருடைய மூளைக்குள் இருந்த பழைய நினைவுகளை எடுக்க முயன்றிருக்கிறார். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த தருண்குமார் காதலியை தடுக்க முற்பட்ட போது அங்கு பதுங்கியிருந்த சுபஸ்ரீயின் உறவினரான கல்லூரி மாணவனும் தருண்குமார் மீது பாய்ந்து அவரை பலமாக தாக்கியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் இவர்களிடம் இருந்து தப்பித்தால் போதுமென தருண்குமார் உயிரையும் காதலியின் நினைவுகளையும் சுமந்தபடியே அங்கிருந்து ஓடியிருக்கிறார்.
தலையில் வெட்டுக்காயத்தோடு அலறியடித்துக் கொண்டு ஓடி வந்த தருண்குமாரை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அவரை பத்திரமாக மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சுபஸ்ரீ மற்றும் அவருக்கு உதவிய கல்லூரி மாணவரின் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் முன்னாள் காதலிக்கு லவ் டார்ச்சர் கொடுத்த குற்றத்திற்காக தருண்குமாரிடமும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிட்டீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிட்டீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.